புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். கரங்களை தட்டி நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால இந்த புதிய நாளுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுமா? சாரோனின் ரோஜாவே, குடும்பங்களின் தேவனே, எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே. ஆமா, எடுத்து வாசிப்போம். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம், 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம், அதுல 8ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். 1 தீமோத்தேயு 5:8. ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிவிசுவாசிலும் கெட்டவனா இருப்பான். எவ்வளவு ஒரு வார்த்தை சொல்ல பாருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. சொந்த குடும்பத்தை, அப்ப நம்ம என்ன வேணாலும் செய்யலாம். நம்ம வெளியே நல்லவங்களா இருந்து வீட்டுல கோட்டை விட்டோம்னா போச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா பிள்ளையும் நல்லான்னு சொல்லி கிடைச்சு நம்ம பிள்ளைய சரியா வளர்க்குறேன்னா, ஆமா, எல்லா பிள்ளையும் பசலியாருங்க ஏற்றி விட்டு நல்ல காரியம் செய்ய விட்டு கிடைச்ச நம்ம குடும்பத்தை நடுத்தர நிற்குதுன்னா அது ரொம்ப பரிதபிக்கக்கூடிய நிலம். இன்னைக்கு எல்லாரும் பிஸின்னு என்ன பண்றது, குடும்பத்தை கவனிக்காம போயிடுறாங்க. பிள்ளைகளை சரியா பேசுறதில்ல, மனைவிக்கு சரியா நேரத்தை கொடுக்கறது இல்லை, பேசி கூற உட்காந்து பேசி விசாரிக்காம. வசனம் சொல்லுது பாருங்க, தன் வீட்டாரை விசாரியாமல். வீட்டாரை என்ன பண்ணு? அப்ப தேவன் கொடுத்த குடும்பம், தேவன் கொடுத்த பிள்ளைங்க. ஆமா, அவங்களோட நம்ம நம்ம டைம் என்ன பண்ணுவோம்? டைம் கொடுக்கணும். நம்ம 24 மணி நேரம் கொடுத்தா என்ன பண்ண பார்த்தா, நம்மளுக்கு 24 மணி நேரம் 48 மணி நேரம் ஒரு நாளைக்கு கொடுத்தாலும், அது மாதிரி எவ்வளவு 100 மணி நேரம் கொடுத்தாலும் நமக்கு என்ன பண்ணுது? நேரம் பத்தான்னு சொல்லுவோம். ஆனாலும் நேரத்தை நம்ம என்ன பண்ணணும்? கடவுளுக்கு ஒதுக்கணும். முதலாவது தேவனுக்கு என்ன பண்ண நேரத்தை ஒதுக்கணும். ரெண்டாவது குடும்பத்துக்கு என்ன பண்ணணும்? நம்ம நேரங்களை ஒதுக்கி விசாரிக்கணும். பிள்ளைகளுடைய காரியங்களை, மனைவி எல்லாம் குடும்பத்தின் காரியங்கள், குடும்பத்துல என்ன இருக்கு, என்ன ஜாமான் வாங்கி போடணும், என்ன பண்ணணும், கொஞ்சம் விசாரிக்கணும். நம்ம ஏதாவது நம்ம போயிட்டோம்னா அது என்ன பண்ணுவோம்? அவங்க எல்லாத்துக்கும் மனசு வேதனைப்படுவாங்க. பிள்ளைங்க ஒருவருக்கு வேதனைப்படும், மனைவி ஒருவருக்கு வேதனைப்படும், கணவன். அப்படி இல்லை, சமாதானத்தின் தேவன் தாமே. அப்ப விசாரணை, நம்ம விசாரிப்பது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த இடத்துல அழகா சொல்லப்படுத்தான், வீட்டாரை விசாரியாம இருப்போம். சில பேர் நம்ம விசாரிக்காம போறாங்க. வேதத்துல சில பேர் தன்னுடைய பிள்ளைகளை சரியான கவனிக்காம, சரியான தேவனுக்கு நடத்தாம, இஷ்டம் போல விட்டுனால பிள்ளைங்களை பாவம் செய்யும்போது கண்டிக்கிறது இல்லை. ஆமா, சோதனை சரி, பிள்ளைய விளையாடத்தானே போகுது, சில பிள்ளை அவங்க தானே போகுது, எங்கதானே போகுதுன்னு சொல்லிட்டு கண்டு காலம் விடும் பொழுது, அது நாளைக்கு ஒரு பெரிய தப்பை பண்ணும் பொழுது, ஐயன் பிள்ளைய கண்டிக்காம விட்டோம்னு அப்புறம் வருத்தப்பட்டு என்ன பண்ண ஒரு பிரயோஜனம்? அது மாதிரி பிள்ளைகளுக்கு செல்லம் கொடுக்கலாம், ஓவரா செல்லம் கொடுக்கக்கூடாது. ஆமா, செல்லம் கொடுக்கணும். எதுக்கு செல்லம் கொடுக்கணுமோ, எதை பாராட்டணுமோ அதை பாராட்டணும். அப்படி நம்ம கவனமா என்ன பண்ணணும்? நம்முடைய வேலைகளை சரியா செய்ய, முக்கியமா குடும்பத்தினுடைய தேவைகளை நன்றாக அந்த தேவ சமூகத்துல குடும்பமாய் செபிக்கிற ஒரு குடும்ப ஜெபம் கபத்தை காணப்படும். கர்த்தருக்கு மகிமை உண்டதாக. அப்ப அது குடும்பத்தை ஒருத்தர் விசாரிக்கலைன்னா அவன் எப்படிப்பட்டவனா? வசனம் சொல்லுது பாத்தீங்களா? குடும்பத்தை ஒருத்தர் விசாரிக்கலைன்னா அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் எப்படியும் அவிவிசுவாசிலும் கெட்டவனா இருப்பான். அப்படியே குடும்பத்தை நம்ம சரியா விசாரிக்கலைன்னா நம்ம என்ன கெட்டு போனாலும் அர்த்தம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இனிமேல் நம்ம குடும்பத்தை, ஆமா, இன்னி வரைக்கும் ஒருவேளை நல்லா விசாரிச்சு நடத்திட்டு இருந்தீங்கன்னா நல்லது. குடும்பத்தை விசாரிச்சு எல்லா காரியம் செஞ்சுருந்தா இன்னும் அதை அப்செட் பண்ணி ஆமா பாராட்டும். ஒருவருக்கு என்ன பாராட்டுங்க. குழம்பு நல்லா இருந்துச்சுன்னா பாராட்டுங்க. நம்ம பிள்ளைங்க படிச்சு மார்க் எடுத்தாங்கன்னா உடனே தூக்கி அறியாம அடிக்காம, படிப்புன்னு அடிக்காம, சரி நல்லா படிச்சுக்க, என்கரேஜ் பண்ணி பிள்ளைகளை படிக்க வைங்க. ஆமா, பிள்ளை எந்த ஸ்கூலுக்கு போகுது, யார்கிட்ட பழகுது, இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். ஆமா, பிள்ளைங்க எங்கே படிக்கிறாங்க, எத்தனாம் கிளாஸ் படிக்கணும்னு சில பிள்ளைங்க என்ன பண்ணும், தகப்பன தெரியாம அப்படின்னு இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப கர்த்தர் கொடுத்த குடும்பத்தை, கர்த்தர் கொடுத்த பிள்ளைங்களை, கர்த்தர் கொடுத்த நம்ம வேலையை நம்ம சரியா நம்ம என்ன பண்ணணும்? அந்த குடும்பத்தை விசாரிக்கிற மாத்திரமல்ல, தேவையான காரியத்தை என்ன பண்ணணும்? கொடுக்கணும். அவங்களுடைய ஆசைவாசம் என்ன பண்ணணும்? கேட்கணும். பிள்ளைகள் என்ன ஆசை, மனைவிக்கு என்ன ஆசை, கணவனுக்கு என்ன ஆசை, அவங்க என்ன பண்ணணும்? அதை செஞ்சு ஒரு சந்தோஷமான குடும்பமாக, மகிழ்ச்சியுள்ள குடும்பமாக, கர்த்தர் கொடுத்த குடும்பத்தை, தேவன் வாழ்ந்த இந்த பூமியில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குடும்பத்துல வாழ்ந்தார். ஆமே, ஸ்தோத்திரம். நம்ம குடும்பங்களின் தேவனாக இருக்கிறவர்.
அப்ப குடும்பத்துக்குள்ள நம்ம என்ன உலாவுகிற தேவனாகிய கர்த்தர், 2 பேர் 3 பேர் குடும்பம் நான் இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர், அப்ப முற்பறை நூல் இன்றைக்கு என்ன பண்ணுது, அது அறவே அறாது. அப்ப ஆண்டவர் சமூகத்துல, ஆண்டவரே என் குடும்பத்தை எப்படி நான் விசாரிக்கணும், நான் எப்படி நான் பிள்ளைங்க, சில பேர் என்னத்தை விசாரிச்சு என்ன பண்ணுவாங்க, திருப்தி பண்ண மாட்டாங்க. நீ குடும்பத்தை கவனிக்கல, அதை பண்ணல, எதை பண்ணலன்னு சொல்லுவாங்க. குடும்பத்தை விசாரிச்சாலும் விசாரிக்கணும்னு சொல்லுவாங்க. அது அப்படி இல்லை, அப்படி இல்லை. விருது விசாரிச்சாங்கன்னா அது நன்றி சொல்லி, பரவாயில்ல என் கணவர் நல்லா நம்ம விசாரிக்கிறாங்க. ஆமா, குறை சொல்லக்கூடாது. கர்த்தர் கொடுத்தாரா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி மனரம்யா வாழ என்ன பண்ணணும், ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணி நம்ம வாழும் பொழுது ஆண்டவர் நம்மளை ஆஸ்வதிக்கிற தேவனா இருக்கிறார். பாருங்க, அவிவிசுவாசி அந்த அந்த கேட்டகளை போய் வரக்கூடாது. ஆமா, மகிழ்ச்சியான குடும்பமாக, அன்பின் குடும்பமாக, ஆஸ்வதிக்கக்கூடிய குடும்பமாக நம்ம வாழுவோம். தேவனாகிய கர்த்தர் கொர்நேல் குடும்பத்தை இறங்கி அற்புதங்களை செய்த ஆண்டவர் உங்களுடைய குடும்பங்களை நினைவு கூறுவார். நோவா குடும்பத்தை நினைவு கூர்ந்த ஆண்டவர், ஆரோன் குடும்பத்தை ஆஸ்வதித்தவர், ஆபிரகாம் குடும்பத்தை ஆஸ்வதித்தவர், உங்கள் குடும்பத்தையும் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்த தேவனே, உமக்கு நன்றி செலுத்து. நாங்கள் சரியா குடும்பத்தை நாங்கள் கவனிக்கிறவர்களாக ஏனோதனமாய் போகாதபடிக்கு நாங்கள் கொடுக்கப்பட்ட குடும்பத்தை சரியாக கவனிக்க எங்களுக்கு உதவி செய்தரலும் அப்பா. ஆண்டவர், இதனால நாங்கள் நேரத்தை குடும்பத்துக்கு கொடுக்காம எப்படி இப்படி வாழ்ந்தோம், இனிமேல் நாங்கள் சரியா பிள்ளைக்கு நேரம் அந்த கொடுக்க ஆண்டவரை சரியா நாங்கள் செயல்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கின்றோம். கரங்களை தட்டி நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன்